அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சாம்க்கு நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃப்ரைடே இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம். நாளைக்கு சாட்டர்டே சாம்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சிங்கெல்லாம் ரிமூவ் பண்ண போகணும். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அண்ணாக்கு என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நான் அதுக்கப்புறமா ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் நம்ம முடிக்கலாம். ஏன்னா முடித்தா நமக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சாரீ வாங்கி நம்ம இப்போ எங்கே அனுப்ப போகிறோன்னா லண்டனுக்கு அனுப்ப போகிறோம். அதனால் சாரீ ஒரே ஒரு சாரீ எடுக்கிறதுக்கு நாங்கள் ரேவதி ஸ்டோர் ரெட் ஹில்ஸ் அங்கே போயிருந்தோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கீங்க, இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு பொருட்கள் வேணால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் கொடுத்துருக்கோம். நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம புடவை வாங்க வந்தோம் பார்த்திங்களா, அவங்க ரொம்ப ஸ்வீட். அவங்க டக்குன்னு செலக்ட் பண்ணி டக்குன்னு எங்களுக்கு வேலையை முடிச்சிட்டாங்க. டைமே எங்களுக்கு அதிகமாக போகலை. ஆனால் கிட்டத்தட்ட இந்த சுங்கெல்லாம் போட்டு வாங்கிட்டு நாங்கள் 4 மணிக்கு கிளம்புனோம். 6 மணி வரை ரேவதியில் தான் இருந்தோம். ஆனாலும் அந்த நேரம் போனதே தெரியல. கொஞ்சம் தான் காமிச்சோம், அதிலே சூப்பராக செலக்ட் பண்ணிட்டாங்க. சாரீ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? அந்த சாரீ பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் பட்டு சேலை தான். இப்போ சுங்கு போடுறதுக்காக நம்ம கொடுத்துட்டு நானும் சாமும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளெல்லாம் இருக்கும்போது நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அன்றைக்கி சாமுக்கு சுத்தமாகவே முடியல. இந்த சாமை ஒரு பக்கமாக உட்கார சொல்லிவிட்டு நான் தான் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு சில வேலைகளெல்லாம் முடித்தா தான் நம்மளும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ தான் நம்ம குடும்ப செலவுக்கு நமக்கு ஏதாவது ஒரு காசு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால நம்ம பிஸ்னஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது. இந்த பிஸ்னஸ் ரொம்ப பெரிய பிஸ்னஸ்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன பிஸ்னஸ். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு தெரில, இந்த பிஸ்னஸில் ரொம்ப க்ளோரிஸாக பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்கன்ட்டு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஆண்டவர் அறிவார். சில பேருடைய மைண்டு அப்படி நினைக்கிது போல். வெளிநாட்டுக்கு கொஞ்சம் பொருள் அமிச்சாலே அவங்களுக்கு ரொம்ப நிறைய பணம் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சான்ஸே கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம எப்படி ஒரு கம்பெனியில் போய் சம்பளம் நமக்கு ஒரு 15,000 20,000 கிடைக்குதோ அதே தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் உண்மை. நிறைய பேர் ஓன் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நீங்கள் நினைப்பீங்க. நமக்கு வர்ற அந்த கொஞ்சம் மணி போதும்ன்ட்டு நம்ம நினச்சாதான் நம்ம அடுத்தது அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். நாங்கள் மெயினாக இதுதான் அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுவோம்னாலாம் அப்படியெல்லாம் கிடையாது. சாம் தனியாக கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஏதாவது ஒரு வீடியோஸ் போடுறேன். இதுதான் எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நாங்கள் பண்ணுற வேலைகளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சக்தி மசாலா எல்லாமே வாங்கிட்டு கிளம்பி போகிறோம். லிஃப்ட்டு ரேவதியில் லிஃப்ட்டு ஒர்க்கே ஆகலைங்க. ஒரே இடத்துல நாங்கள் அப்படியே நிற்கிறோம். இப்போ 3ஆம் நம்பர்லேருந்து நாங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும். 3லேயே கிட்டத்தட்ட 5 வாட்டி மேலேயும் கீழேயும் போயிட்டு நிற்கிறோம். அதாவது கீழே இறங்கல லிஃப்ட்டு, மேலே போயிட்டு 3லேயே நிற்கிது. நானும் சாம் என்ன பண்ணோன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம் ரேவதி ஸ்டோரில் மேனேஜர்கிட்ட. ஏன்னா இது நிறைய பேர் வயசானவங்கலாம் வருவாங்க, ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறவங்க தான் லிஃப்ட்டில் போவாங்க. ஏதாவது மயக்க போட்டு விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எனக்கு ரொம்ப கேராக வந்துச்சு. ஆல்ரெடி நமக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது. ரொம்ப பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் போயிட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் அந்த ஆண்டி பார்க்குறீங்களா, அவங்களும் நானும் போயிட்டு கேட்டோம். அவங்கள வச்சுட்டே நான் சொன்னேன், அவங்கள ஓகே பார்க்குறேன்ட்டு. ஏன்னா லிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த எப்போவுமே சிஸ்டம் செட் பண்ணது தப்பாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே சென்சார் தான். சென்சாரை ப்ரோக்ராம் பண்ணும்போது தப்பாக ப்ரோக்ராம் பண்ணால் இப்படி தான் நமக்கு நடக்கும். இது ஏற்கனவே நானும் பாட்டியும் போகும்போது இதே ப்ராப்ளம் தான் அங்கே நடந்துச்சு. அதான் நான் சொன்னேன், ஜான்சனில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப தப்பு, ரொம்ப மோசமாக இருக்குது, லிஃப்ட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்கள் வந்தோம். எல்லாருமே பாவம், நமக்கெல்லாம் முடியாது. சாம் அதான் சொன்னார், நான் படிக்கட்டிலே இறங்கி வந்திருப்பேன், நீ தேவையில்லாமல் 20 நிமிஷமாக என்ன ஒரே லிஃப்ட்டில் இருக்க வச்சிட்டமான்னு சொல்லி புலம்பிட்டு வந்தார். சரி விடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் நான். சரி நம்ம வந்ததுனால தான் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். மிச்சம் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் ஷாப் கடை பார்த்தோம்.
எப்பவுமே உங்களுக்கு தெரியும் இந்த மரப்பொருள் எல்லாமே ரொம்ப சீப்பாக இந்த தம்பி வந்து விற்கிறாரு. இவர் பேர் வந்து ரூபன். ரேவதி ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது. நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கபோர்டெல்லாம் ரூ. 1000, 1500, ரூ. 1000க்கு அவர் வந்து உங்களுக்கு ரேக்கே செஞ்சு கொடுக்குறாரு. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஓன் ஹவுஸ் வந்து கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கிறத வச்சு பொருளை வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து காலி பண்ணி போவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே புதுசு தான். இப்போ அந்த டேபிள் பார்க்குறீங்களா, அவ்வளோ பெரிய டேபிள், வெறும் 1000 தாங்க. இந்த டேபிளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 600, 700 சொன்னாங்க. 600 நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அது மாதிரி நிறைய கபோர்டு, அப்புறமா அந்த க்ளோஸில் இருக்கிற அந்த ரேக் எல்லாமே ரொம்ப சீப்பாக வந்து அந்த தம்பி வந்து ப்ரைஸ் சொன்னாங்க. நம்ம இவ்வளோ நாள் வந்து நிறைய உட்டன் ஷாப் வந்து நம்ம செகண்ட் ஹேண்டு உட்டன் ஷாப் வந்து போட்டிருப்போம். எல்லாருமே விலை அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த தம்பி வந்து ரொம்ப கம்மியாக சொன்னது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் நம்மளால் வாங்க முடியும். இப்போ நேரில் நீங்கள் பார்க்குறீங்களா, அது வந்து எவ்வளோ தெரியுமா, 1000 தான். அந்த ரேக்கு 1000 தான். எல்லாருக்குமே நான் வந்து சொல்கிறது என்னென்னா, ரேவதி ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை. மறக்காமல் போய் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 1000 யாருங்க தருவா? அவங்களே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த தொழிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டே வருது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஷாப் வந்து இல்லை. நமக்கு காற்றடிக்கணுன்னா கூட கடை இல்லை எங்கள் ஏரியாலலாம். அங்கங்கே தான் இது மாதிரி தொழில்களெல்லாம் சில பேர் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோன்னா இந்த தொழில் வந்து அழியாமல் இருக்கும். அதனால் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணால் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது கூட செஞ்சு தருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 500 கொடுத்து எனக்கு கிச்சனுக்கு இது மாதிரி வைக்கணும், அது மாதிரி செஞ்சு தாங்கன்னா செஞ்சு தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வருமா, இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதோடைய விலை வந்து வெறும் 1500 தான் சொன்னார். ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட் பண்ணி தருவாராம். நான் நினச்சிக்கிட்டேன், இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம், நம்ம எங்கே மேக்கப் எல்லாம் பண்ணுறோம், அதனால் இது நமக்கு யூஸ் படாது அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு. அப்புறமா புக் ஷெல்ஃப் இருந்துச்சு, எல்லாமே இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்புறமா ஒரு நாள் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் நம்பர் வாங்கி வீடியோ வந்து நான் போடுறேன். எனக்கு வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வரணுன்ட்டு எனக்கு கொஞ்சம் தோணவே இல்லை. இது வந்து பாருங்கள், இதுவும் 1000 தான். இது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது எல்லா பொருட்களுமே. இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்காக இந்த ஷாப் வந்து போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இது மாதிரி ஷாப் எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. அவங்களுக்காக எடுத்த வீடியோ அதை வந்து உங்களுக்காக நான் இப்போ வந்து ஷேர் பண்ணேன். இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் டேபிளே வெறும் 1500 தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம். சில பேர் செகண்ட் ஹேண்ட் எதுக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. செகண்ட் ஹேண்ட்னா சில இது வாங்கி யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொருட்கள் தான். இல்லைன்னா அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அந்த பொருள் தான் வந்து நமக்கு வந்து சீப்பான ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடும்போது அங்கே இருக்கிற அந்த வுட்டெல்லாமும் சேல்ஸுக்கு வந்து வரும். அது மாதிரி தான் நிறைய பொருட்கள் அங்கே வந்துருந்துச்சு. அந்த தம்பி சூப்பராகவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தார். நிறைய டீப்பாயில் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு பார்வை பார்த்து விட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணேன்னா, அந்த கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ண பார்த்தீங்களா, அந்த டெக்கரேஷனெல்லாம் இன்னும் ரிமூவே பண்ணலை. அதெல்லாமே எடுத்துட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். அப்புறமா சாமுக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப என்னுடைய வேலையை நான் திரும்பி கண்டினியூ பண்ணிவிட்டு திரும்ப செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போது க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு அடுத்தது இன்னும் அம்மா கொஞ்ச நாள் வந்து வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க வீட்டுக்கு வந்து போகணும். அந்த இப்போ வந்து எல்லாருமே பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா சாமியும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம்.
அந்த வேலைகள் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோக்கு வந்து ஸ்க்ரீன் போடுறதுக்காக, அதாவது மஸ்கிட்டோ வலை இருக்குது பார்த்திங்களா, அது போடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டா ஒரு சைடு இருந்துமே காற்று வந்து வராது. இப்போ இந்த ஜன்னலெல்லாம் நம்ம திறந்து வைக்க முடியாது, ஏன்னா அடிக்கடி வந்து பாம்பு வரும். இந்த வீட்டில் வந்து நிறைய பாம்பு வரும். சாம கிட்டத்தட்ட ஒரு 5 பாம்பு கிட்ட அடிச்சிருக்காருல்ல, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதுக்கான தேவையான பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சாம் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வலைலாம் வாங்கிட்டு வந்தார். 750 ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டூல்ஸும் பர்மனெண்ட்டாக நமக்கே வாங்கிக்கிட்டாரு. நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், 665 ரூபாய்க்கு எதுக்கு இதை வாங்கினீங்க அப்படி சொல்லிவிட்டு, யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில் அப்படின்னு வந்து சாம் வந்து சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பண்ணாதீங்க அப்புறமா பண்ணுங்கன்னாலும் கேட்கவே இல்லை. ஏன்னா சும்மாவே வந்து வியாதின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து சாமுக்கு எப்பவுமே பிடிக்காது. அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அவரால் முடிஞ்சது ஏதாவது ஒரு வேலையை வந்து செஞ்சிட்டே தான் இருப்பார் அவர். அன்றைக்கும் அதே மாதிரி தான் செஞ்சு முடித்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட எங்கள் வீட்டில் வந்து 2 ஹவர்ஸாக கரண்ட் இல்லை. 2 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் தான் நாங்கள் வந்து இப்போ இருக்கிறோம். அந்த மாதிரி டைமில் வந்து அந்த ஜன்னலை திறந்து வச்சா நமக்கு வந்து கொஞ்சம் கூலிங்கான காற்று வந்து கிடைக்கும். நைட்டு கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா விண்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சுட்டு தான் தூங்குகிறோம். அவ்வளோ குளிர். இந்த வெயில் காலம் தொடங்கிச்சு, ஆனால் எங்கள் ஏரியா அவ்வளோ ஜில்லுன்னு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று வந்து நாங்கள் எங்கே வாங்கினோன்னா எம்ஆர் நகரில் ஒரு ஷாப்பில் வந்து நாங்கள் வந்து வாங்கினோம். ஆன்லைனில் கிட்டத்தட்ட 750 ரூபா 800 ரூபாய்க்கு கூட இருக்குது. குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நான் தான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி ஒன்று தந்தாங்க, அது நல்லாவே இல்லை. அம்மா அது பழசாக இருக்குது, அது வேண்டான்னு சொல்லிட்டு ரிட்டன் கொடுத்துட்டு இதை நான் வாங்கிட்டு வந்தேன். அப்பப்போ இந்த ஒர்க் வந்து பண்ணாரா சாம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஒர்க் எல்லாமே என்ன பண்ணோன்னா நான் தான் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே அப்படியே வீடை சுற்றி க்ளீன் பண்ணிகிட்டே வரேன். கரெக்டாக இருக்குங்க டைமு. வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. இந்த மார்னிங் வந்து விடிஞ்ச பிறகு குக்கிங் வேலை போகுது. சமைச்சு முடித்த பிறகு எங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும். பைபிள் காலேஜ் வந்து நாங்கள் போகிறோம்ல, அந்த பைபிள் காலேஜுக்கு நான் போவேன். அதுக்கு அடுத்தது வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்தோடனே அதே ரொட்டீன். அம்மாவுக்கு சாமுக்கு சாப்பாடு, அவங்க ஹெல்த்தை பார்க்கணும், அப்படியே போகுது. திரும்ப அடுத்த நாள் விடிஞ்சிருது. இதே தான் பயங்கர பிஸியாக போகுது. அது எப்படி சொல்லணும்னு தெரில. நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வீட்டில் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய வேலைகள். அது எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாலும் நமக்கு வந்து இருக்கிற டைம் வந்து பத்தாது. அதுதான் உண்மை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மஸ்கிட்டோ வலை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து நம்ம மிஷினில் வந்து தச்சு எடுக்கணும். அதை தான் இப்போ வந்து நான் தச்சிட்ருக்கேன். பின்னாடி பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ளீனிங் வேலை வந்து போயிட்டு இருக்குன்ட்டு. இது மாதிரி எங்களுடைய வீடை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்கும் சாமுக்கும். அந்த ஆசைகளை சில டைம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு இடையில ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வேறு ஆச்சு. அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா 2 நாள் வீடியோ வர்றதுக்கு காரணமே அதுதான். எனக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. சாம் வந்து இந்த நிலமையிலையும் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். நேற்றெல்லாம் நாங்கள் 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அது மாதிரி சங்கடமான சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் எங்களுக்கு பலனை வந்து தராருன்னா அது ஏசப்பா மட்டும்தான். ஏன்னா அவரு தான் ஒவ்வொரு நாளுமே உதவி செஞ்சு எங்களை பாதுகாத்து கொண்டு வராரு. இல்லைனா நானும் சாமும் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவருடைய கரம் வழி நடத்திட்டு வருது. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறீங்க. அதனால வார்த்தைகள் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணி உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே கரம்பிடித்து நடத்தி சென்றேன், ஆதரவாய் வந்திரே கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்ப